வள்ளியம்மே, இப்படி ஒரு கணவருக்காகத்தான் என் மனசுல இருக்கிறது அவனுக்கு தெரியும் சொன்னியம்மா. ஆமாங்க, அதை அவன் நிறைவேற்றிட்டான். முருகன் என்னைக்கு உங்களுக்கு துணை இருப்பாமா? தைரியமா இருக்கு. என்னங்க சொல்லு வள்ளியம்மே. இன்னையில இருந்து நீங்க அடுத்தவங்க பொருளை பறிச்சு உதவி செய்யறதை விட்டுட்டு. புரிஞ்சு போச்சு. அந்த முருகன் மேல சத்தியமா இனிமே வழிப்பறி செய்ய மாட்டேன். அது போதுங்க. நாம 2 பேரும் ராத்திரி பகலா உழைப்போம். அதுல வர்ற ஊதியத்தை நாம பட்டினி கிடந்தாவது அவனுடைய பக்தர்களுக்கு கொடுப்போம். என்ன திருத்தணுங்கிறதுக்காகவே உன்னை மனைவியாக்கி இருக்கான் அந்த முருகன். ஜெய் முருகா. கந்தா எங்க போயிட்டா? கந்தா ஐயா கூட்டிக்கிறேன். அந்த மன்னார் சாமி 1000 ரூபாய் பாக்கி தரணுமே, கேட்டியா? கேட்டுங்க. இன்னும் ஒரு 10 நாள்ல கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. நீ இங்க வேலைக்கு சேர்ந்து 3 மாசமா தான் அவங்கிட்ட போயிட்டு போயிட்டு வர்ற. அவனும் இப்படியே தவணை சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்பதான் வசூலிக்க போற? முருக பக்தருக்கு புள்ள கட்டிக்காரரு, கொஞ்சம் விட்டு பிடிங்க, சீக்கிரம் கொடுத்துருவார். புண்ணியம் எல்லாம் பார்த்தா வியாபாரத்துக்கு சரிப்பட்டு வராது. கரெக்டா கேளு. என்ன? சரி ஐயா வணக்கம். அடிட வாங்க, கொஞ்சம் இருங்க, இவன் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். சரி கந்தா, நீ போய் இந்த பத்திரத்தை பழனி செட்டியார்கிட்ட கொடு. சரி, 5000 பணம் தருவாரு. சரி, பத்திரமா கேட்டு வாங்கிட்டு சீக்கிரமா வந்து சார். என்னங்க ஆளை பார்த்தா ரவுடி ஆட்டமா இருக்கு. இவனை போய் ரூபா வழங்கிட்டு சொல்றீங்க. புதுசா வேலைக்கு வந்தவன், ரொம்ப நல்லவன் நானே. கந்தா நீ போயிட்டு சீக்கிரமா வந்துருப்பா. முருகா, இந்தாங்க இந்த பணத்தை என் கணக்கில் வர வச்சுங்க. நல்லது. வரங்க. வணக்கம். முக்கிய அறிவு, பக்தர்கள் செலுத்தும் காணிக்கையை கொண்டே இக்கோவில் திருப்பணியை செய்து வருகிறேன். அன்பர்கள் பெருமளவு பொருளுதவி செய்து முருக கடவுளின் அருள் பெற வேண்டுகிறேன். இங்கனம் முருகானந்த சுவாமி. முருகா 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 முருகா. ஐயா முருகா ஐயா ஐயா ஐயா, கொஞ்சம் தண்ணி குடிங்க. வேண்டாப்பா, எனக்கு உயிர் முக்கியம் இல்ல, சத்தியம்தான் முக்கியம். என்ன சொல்றீங்க? 10 வருஷமா பக்தர்கள்ட்ட பணம் வசூல் பண்ணி இந்த கோயிலை கட்டினேன். இன்னும் 5000 ரூபாய் இருந்தா கோபுரத்தை முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணிடுவேன். இந்த முயற்சி வெற்றி அடைகிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு அந்த முருகன் பேரில் சத்தியம் பண்ணிட்டேன். இன்னையோட 10 நாள் ஆகும். என் எண்ணம் நிறைவேறல. ஒண்ணு இந்த கோயிலை கட்டி முடிப்பேன், இல்ல அவன் சன்னிதானத்திலேயே உயிரை விடுவேன். இதுதான் என் வைராகியம். ஆண்டவரே, உன் சோதனையை குற்றம் சொல்றதா இல்ல இவர் பக்தியை பாராட்டுறதானே தெரியல. எனக்காக மனிதாபிமானத்தோட ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் எதி மூச்சு அடங்கினாலும் அடங்கிடும். அப்படி ஏதாவது ஆயிட்டா இந்த திருப்பணிய நீ பொறுப்பேற்று முடிப்பியா? நாம 2 பேரும் ராத்திரி பகலா உழைப்போம். அதுல வர்ற ஊதியத்தை நாம பட்டினி கிடந்தாவது அவனுடைய பக்தர்களுக்கு கொடுப்போம். புதுசா வேலைக்கு வந்தவன், ரொம்ப நல்லவன் நானே. தம்பி, இந்த திருப்பணி நீ பொறுப்பேற்று முடிப்பியா? ஐயா, குடும்பத்தை காப்பாற்ற முடியலையேன்னு பல பேர் செத்துருக்காங்க. ஆனா கோயிலை கட்டி முடிக்கலையேன்னு உயிரை கொடுக்க துணிஞ்ச உங்களை இன்னைக்கு தாயா நான் பாக்குறேன். நீங்க இதை கட்டி முடிக்கலன்னா உங்க ஆத்மா சாந்தி அடையாது, அந்த முருகனுக்கு பெருமை கிடையாது. ஐயா, இப்பவே இங்கேயே இத பாருங்க, இந்த 5000 ரூபாயை உண்டியல்ல போடுறேன். ஜெய் முருகா, ஜெய் முருகா, முருகா முருகா முருகா. ஐயா, உங்க எண்ணம் தான் நிறைவேறிச்சு. இப்ப சாப்பிடலாம்ல? கொடுப்பா, தம்பி. எங்க போயிட்டான்?
யாரும் கூட சொல்லலையே. முருகா முருகா, யாரா இருந்தாலும் நீதான் அவனுக்கு துணையா இருக்கணும். ஐயா, உங்களை கேட்காம உண்டியல்ல போட்டது தப்புதாங்க. சத்தியமா சொல்றேன், நானும் என் பொண்டாட்டியும் ஆய்த்து பூரா மாடா உழைச்சு இந்த கடனை அடைச்சிடறோம். என்ன மன்னிச்சுக்கய்யா. உனக்கு மன்னிப்பேன். ஐயா, இவனை போய் ஒப்படைச்சு விழுவணும் சொல்லு. ஐயா ஐயா, நான் சொல்றேன் கேளுங்க. ஐயா முருகா, இவன் பேர சொன்னதுனாலதான் நல்லவே நாணயத்தை நினைச்சு நான் மோசம் போயிட்டேன். உன்னுடைய பக்தர்கள் நினைச்சு நடக்கிறேன்னா உனக்கு கலங்கம் வந்துருமே. கொள்ளையடிச்சு கூட உன்னை நம்புறவங்க கோயிலாம் தீர்த்து வச்சாரு. நீ நிக்கிறதுக்கு நிழல் வேணுங்கிறதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு ஊரார் படத்தை எடுத்து கொடுத்தாரு. எடுத்த திருப்பணிய முடிக்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண அடியாருடைய உயிரை காப்பாற்ற உழைச்சுதான் உன் பக்தர்களுக்கு உதவி செய்வேன்னு உண்மையில பண்ண சத்தியத்தை கூட மீறாரு. உன் பக்தர்களுக்கு உதவி செய்ய நீ நிக்கிறதுக்கு நிழல் கொடுக்க, உன் அடியாருடைய உயிரை காப்பாத்த. முருகா, நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது. உன்னை விட மேலான என் கணவர் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் உனக்கு இந்த வீட்டுல இடமில்லை. நீ இங்க இருக்க கூடாது, நான் இருக்க விட மாட்டேன். முருகா, நீங்க யாருங்க? என் பேரு நமச்சிவாயன். இவன் என்னுடைய பிள்ளை கந்தசாமி. அப்படிங்களா? இந்த நேரத்துல எதுக்கு வந்தீங்க? உங்ககிட்ட கந்தன்னு ஒருத்தன் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான்ல. ஆமா, அவனுக்கும் உங்களுக்கும் பல வருஷ பழக்கம். இவனுக்காக எவ்வளவோ செய்திருக்கிறான். இப்ப கூட ஒரு வீடு கட்டி கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கிறான். அது மட்டுமில்ல, அவன் மனைவி வள்ளியம்மை வசதியா இருந்த காலத்துல என் மகனுக்காக என்னென்னவோ செய்திருக்கிறான். அதுக்காகத்தான் கந்தன் கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்த உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டு போக வந்திருக்கோம். ஆமா, இந்தாங்க, சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்துட்டு அவனை விடுதலை பண்ண ஏற்பாடு செய்யுங்க. சரியா இருக்கீங்க ஐயா? ஐயா ஐயா, அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? உங்க முதலாளி உங்களை விடுதலை பண்ண சொல்லிட்டார், நீங்க போகலாம். ஐயா, என் மேல கருணை காட்டி விடுதலை பண்ண சொன்னதுக்கு ரொம்ப நன்றியா. இந்த உதவிக்கு காலம் பூரா நானும் என் மனைவியும் உழைச்சி கடனை தீர்த்தரையா. உன் கடனை கொடுத்துட்டு போயிட்டாங்கப்பா. யாருக்கு அது? கந்தசாமின்னு ஒரு சிறுவனும் நமச்சிவாயம்னு ஒரு பெரியவரும் இங்க வந்தாங்க. உனக்காகவும் உன் மனைவிக்காகவும் தான் ஓடோடி வந்ததா சொன்னாங்க. உன் மேல அவங்களுக்கு இருக்கிற பாசத்தையும் பற்றுதலையும் பார்த்துட்டு நானே ஆச்சரியப்பட்டேன். இப்ப நினைச்சு பார்த்தாலும் அவங்க முகம் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. நடந்தது கனவா நினைவான்னு தெரியல. யாருப்பா அவங்க? இந்த முருகனை தாங்க கேட்கணும். முருகா, முருகனைத்தான் கேட்கணுமா? புரியலையே. அப்படிங்களா? நம்பினவர் கெடுவதில்லைங்கிறத நம்ம வாழ்க்கையில நிரூபிச்சு காட்டிட்டான். முருகா, உன் பெருமையே பெருமை. வாசம்மா, அப்பா எப்படி இருக்காரு? நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களையே நினைச்சு அழுதுட்டு இருந்தாரு. என் மக இஷ்டத்துக்கு வாழ விடலையே, அவ இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாருமா. அதுக்கப்புறம் உங்க இஷ்டத்துக்கே கல்யாணம் பண்ணணும்னு உங்களை ஊரெல்லாம் தேடி பார்த்தார். நீங்க அந்த நேரம் கிடைக்கவே இல்லை. அப்புறம் வக்கீல கூப்பிட்டு எல்லா சொத்தையும் உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டாருமா. உங்களை கண்டுபிடிச்சு இந்த பத்திரத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்தார். நேற்றுதான் நீங்க இங்க இருக்கிறதா தகவல் எனக்கு கிடைச்சது. இந்தாங்கம்மா. அது சரி, அப்பா ஏன் வரல? அப்பா என்ன இருக்கு? ஒரு காலமாய் 1 மாசம் ஆச்சுமா. அப்பா இருந்துட்டாரா? கடந்த 10 வருஷமா கணவனும் மனைவியும் சேர்ந்து கடவுளுக்கு அவன் பக்தர்களுக்கும் செய்யற சேவையை நாங்கெல்லாம் கவனிச்சுட்டு தான் வர்றாங்க.
ஆமாங்க, இந்த முருகன் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். அம்மா, இந்த வீட்டுக்கு வந்துட்டு போன பலனா என் வீட்டுக்காரர் கந்த புராணம் படிக்க ஆரம்பிச்சுட்டாரு. என் பிள்ளைங்க தேவாரமும் திருப்புகழும் படிக்கிறாங்க. என் குடும்பத்துல எல்லோருக்கும் பக்தி ஏற்பட காரணம் நீங்களும் உங்க கணவரும் தாமா. எல்லா பெருமையும் அவனுக்கு தான். அப்ப நாங்க வர்றேங்க. கமான் கமான் கமான். அவங்க எல்லாம் ஃபாரினர்ஸ், உங்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டு வந்திருக்காங்க. ஐ எம் லாரன்ஸ், மிஸ்டர் எட்வர்ட், வணக்கம், மிஸ்டர் டேவிட், வணக்கம், அண்ட் மிஸ்டர் பெட்ஃபோர்ட். முருகனை பத்தி புத்தகம் எழுத போறாங்க. ஆறுபட வீட்டுக்கும் போய் அங்க உள்ள வரலாறு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு உங்க உதவி தேவைன்றாங்க. தாராளமா என்ன உதவி வேணாலும் செஞ்சு தரேன். இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிட்டு காலையில நீங்க போகலாம். சோமு, அவங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாம் பண்ணி கொடு. நல்லதையா. நீங்க யூ ஆல் டுடே நைட் ஸ்டே ஈட் ஸ்லீப் டுமாரோ மார்னிங் கோயிங். ஐ ஆம் ஆல் இன் ஆல் ஹியர். Driver here 12 years service. I see. Are you married? Marriage finished but only one wife, no children. Murugan's help next year. Come on. கமலா, கூட பிறந்தவளே, உனக்காக மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கப்பா. கமலா, என்னடி ஆச்சு உனக்கு இப்ப? பின்ன என்ன, எப்ப பார்த்தாலும் தங்கச்சி நினைப்புதானா? இப்படி தங்கைக்கு பிறகு தாரா நினைக்கிறோம்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே செய்துட்டு இருக்க மாட்டேன். நான் அவர் இருக்கேங்கிற நினைப்பு இருந்தா கனகோன்னு கதறிட்டு வர மாட்டீங்க. உன்னை தொட்டு தாலி கட்டின தேதியிலிருந்து நான் இது வரைக்கும் கதறிட்டு தான் இருக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஏன் தெரியுமா, இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசி இருக்கிறோமா, தனியா ஒரு சினிமா டிராமான்னு போயிருக்கிறோமா, உட்கார்ந்து ரெண்டு பேருமே தனியா சாப்பிட்டு இருக்கிறோமா, இல்ல ரெண்டு பேரும் தனித்தனியா திடீர்னு கமலா வந்துற போது. எங்க கமலா இப்போ? தினம் தலையில 10 முழம் பூவை சமைக்கிறதுக்கு ஒரு காதலனை தேடி போயிருக்கா. ஏன் என் தங்கச்சிக்கு காதலிக்க தகுதி இல்லையா? அவ பார்த்து ஒரு பெரிய ஆபீசரா தான் காதலிப்பா. ஆபீசர் ஒரு டிரைவரை காதலிக்கிறான். டிரைவரா? நிச்சயமா டிரைவரை காதலிக்க கூடாது. என் தங்கச்சி ஒரு உயர்ந்த குடும்பத்துல தான் நான் கட்டி கொடுப்பேன். இப்பவே போய் அந்த டிரைவர் பையன் தனியா சீமல நான் ஒரு அது இல்ல, நான் ஒரு இது இல்ல, நான் ஒரு எடுத்து உடனே அவசரத்துல பேசிட்டே இருந்தா எப்ப என் கழுத்துல தாலி தொங்க போகுது? தாலியை கட்டினா தொங்காம பின்ன நிக்கவா செய்யும்? நானா மாட்டேன்றேன். மந்திரம் சொல்றதுக்கு ஐயர் கிடைக்க மாட்டேங்கிறான். அப்படியே ஐயர் கிடைச்சாலும் கல்யாண மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது. அவளோட டிமாண்ட். திருட்டு கல்யாணத்துக்கு பந்தலா மந்திரமா? இத பாருங்க, எங்க அண்ணன் ஒரு மாதிரி விஷயம் தெரிஞ்சா அருவாளோட ஓடி வருவாரு. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எங்க அண்ணன் வராரு. எனக்கு தெரியாது. ஆவேசத்தோட வராரு. அறிவாளோட வருவாங்க. அதோட இருந்தா வராரு. ஐயோ, நீ சுமங்கலியா இருக்கணும். அண்ணா, ரத்தத்தின் ரத்தமே, என் உடன்பிறப்பே, எனக்கா துரோகம் செஞ்ச அந்த அறிவு கட்ட மடைய பிச்சைக்கார பைய டிரைவர் எங்கே? மரியாதையா பேசுறான். நீ இங்கே இருக்கிற? நான் மாறிட்டேன்டா. மானாவும் இருப்பேன், குரோட்டன் சாவும் இருப்பேன்டா. எடுத்த கத்தில ரத்தம் படாம நான் உள்ள சொருவதில்ல. சத்தியமா திருட மாட்டாங்க. இந்த திருட்டு பையலியா காதலிச்ச இவன் முக்கா மனுஷனாச்சே, உனக்கு எப்படி பொருந்தோம்? இவன் இல்லனே, அவர் தப்பிச்சுட்டாரு. தப்பிச்சுட்டாரா? சத்தியமா திருட மாட்டாங்க. விட்டுடுங்க. அப்பா, இது வரைக்கும் திருண்டது இந்த குத்து வழக்கு உள்பட உண்ணுதுன்றியா? கனகு, நீ தங்கச்சிய ரூமுக்குள்ள வச்சு போட்டு இதே குத்து வழக்கை ஏத்தி இதே தட்டுல கல்கண்ட வச்சு உயர்ந்த இடத்துல என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுக்கல, நோஞ்சானியா காதலிக்கிறேன். என் காதலியா வச்சு பூட்டன்ற நான் டிரைவரா? டேய், அத்வான காதல் இல்லடா இது, அமர காதல். நீ பூட்டினா என்ன? சாரி இல்லாம பூட்ட திருப்பி தெரிஞ்ச வேண்டாம். நானு என் காதல் எப்படி வளருதுங்கிறத நான் காட்டுறேன்.
என்ன வள்ளி? என்ன ஏதாவது கனவு கண்டியா? ஆமாங்க, நம்ம வீட்டுல தங்கியிருந்த வெளிநாட்டுக்காரங்க முருகன் சிலைய கடத்திட்டு போயிட்டாங்க. போற வழியில கார் விபத்துக்குள்ளாகி நம்மளோட தென்னந்தோப்புல மயங்கி கிடக்குறாங்க. நீ அவங்க மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே படுத்திருக்க, அதனாலதான் அப்படியெல்லாம். இல்லைங்க, சின்ன வயசுல இருந்து நான் என்ன கனவு கண்டாலும் அது அப்படியே பலிச்சிடும். வாங்க வாங்க போய் பார்க்கலாம். நம்பிக்கை இல்ல. நீ சொன்ன மாதிரி சிலையை காண அவங்களை காணும். விபத்து எங்க சொன்னேன்? நம்மளோட தென்னந்தோப்பு பக்கம்.